வணக்கம் திருக்குமரன் சார். வணக்கம் ராமசாமி சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ வெரி குட். உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்களும் டைம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. இந்த மீட்டிங்கினுடைய சரிங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, நான் உங்களுடைய வீடியோ பதிவுகள் இந்த டிகே ஹெல்த் டிப்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக நீங்கள் வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. பல்துறை ஓகே. சார்ந்த பதிவுகளை பண்ணுறீங்க. ஆரோக்கியத்துறையில் சிறப்பாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய சரி கேள்வி சார். என்ன அப்படின்னா, இந்த ம். சர்வீஸை மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? அந்த ஓகே. சர்வீஸ் வந்து சிறப்பாக போய் சேர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்காக உங்களை இப்போ இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். சரி சார். ஓகே. வணக்கம். அதாவது முதல்ல என்னுடைய சேனல்ல வந்து நீங்க பார்த்துருக்கிறீங்க, அதனுடைய ஃபீட்பேக் எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது என்னுடைய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிகே ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிருச்சு. இந்த 4 வருஷத்துல வந்து எனக்கு 1,75,000 சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சேனல்ல ஃபாலோ பண்றாங்க. கிரேட். அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் என்னுடைய டிகே ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெம்பர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்றாங்க. இது எல்லாமே வந்து மக்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஆதரவு. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த சேனல்ல நான் என்ன மாதிரி ஒரு விஷயங்களை வந்துட்டு வீடியோஸா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெயினா வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக இயற்கையாக நம்ம எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத பொறுத்து நல்ல உணவுகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ், யோகாசனா, பிராணாயாமா மற்றும் வந்து சின்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் அல்லது ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான வேற என்ன வழிகள் இருக்குதோ எல்லா வழிகளையும் இணைந்து அந்த சேனல்ல வந்து நான் ஒரு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ். இதுல குறிப்பா வந்து நானும் நிறைய, அதாவது ஒரு 70-90% வீடியோஸ் வந்து என்னுடைய பர்சனல் வீடியோ, நானே பேசி நானே மக்களுக்கு வந்து, ஏன்னா நான் பல துறைகள்ல வந்து நிறைய படிச்சிருக்கிறேன். நான் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா வந்து நேச்சுரோபதி படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அக்குபஞ்சரை பத்தி ஒரு எம்டி பிளஸ் பிஹெச்டி லெவலுக்கு வந்து நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட் பத்தி படிச்சிருக்கிறேன். அடுத்தது நம்ம பிரைவேட்டா வந்து நிறைய பிராணாயாமா, ரிஃப்ளெக்ஸாலஜி, சுஜோக்கு, நம்மளுடைய சுவாச பயிற்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து, அதாவது ஹெல்த் எனக்கு வந்து ஒரு தேடல் வந்து ரொம்ப அதிகம். கிரேட். அதாவது எங்கெல்லாம் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை, ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 100% நம்பிக்கையா நான் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்த் இஸ் லாஸ்ட், எல்லாமே லாஸ்ட் ஆன மாதிரி தான். உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன கதை தான். எவ்வளவோ இருந்தாலும் நம்ம எதுவுமே இல்லாத மாதிரி தான். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். நம்ம ஆப்பிள் கம்ப்யூட்டர் சிஇஓ நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப், அவருடைய உதாரணத்தை சொல்ல முடியும். இப்படி வந்து நம்ம பெரிய கதை அதெல்லாம் பேசலாம் நம்ம வரக்கூடிய நம்ம வீடியோஸ்ல. ஸோ ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட்ல வந்து ரொம்ப ஒரு 100% நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதுவும் இயற்கை சம்பந்தப்பட்ட வழிகளில் நம்ம எப்படிலாம் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்வது. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா மக்கள் வந்து மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அலோபதி மெடிசன்ல போய் தன்னுடைய உடலையும் கெடுத்து பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இதுல வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்படுறத வந்து கண்கூட பார்த்ததுனால, ஒரு இயற்கையான வழியில நம்ம எப்படிலாம் வந்து இயற்கையாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படிங்கிறது நிறைய தேடல் இருந்ததுனால அதெல்லாம் தேடி தேடி நான் இந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கிறேன், என்னுடைய பர்சனல் வீடியோ. அதையும் தவிர உங்களை மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, ஈவன் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய சேனல்ல இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல வந்துட்டு வேற துறைகள், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தெரப்பிஸ் என்று சொல்லக்கூடிய பல துறை வல்லுநர்களும் வந்து என்னுடைய சேனல்ல வந்து அவங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து இதுல வந்து பேச வச்சிருக்கிறேன். முக்கிய நோக்கம் அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு இந்த விஷயம் போகணும். ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 10 பேராவது இதனால ஒரு நன்மை அடைஞ்சாங்கன்னா என்னுடைய நோக்கம் நிறைவேறி விட்டதாக நான் கருத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, இதில் என்னுடைய மறுபடியும் கேட்குறேன் ஒரு கேள்வி. இந்த 10% அப்படிங்கிறது நீங்கள் 1.25 லட்சம் சப்ஸ்கிரைபரில் என்னுடைய நோக்கத்தில் பார்க்கும்போது இந்த சர்வீஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேம்படுத்தினால், பர்டிகுலராக என்ன அப்படின்னா, நீங்கள் காமனாக வீடியோஸ் போடுறத ஒரு பெர்சனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் எப்படி இதை எடுக்க முடியும்? ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில், நீங்கள் பர்டிகுலராக வேறு ஏதாவது மெத்தடாலஜியில் இவருக்கு சர்வீஸ் கொடுத்தால் மக்கள் பயனடைவாங்கிறங்கிற கருத்தோட தான் இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் சார். ஸோ இப்ப சமீபத்துல, அதாவது இதுக்காகத்தான் வந்து இப்ப இந்த பொதுவா போடுற வீடியோஸ்ல வந்து எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து ரொம்ப நல்ல வார்த்தை. எல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து எல்லாத்துக்கிட்ட நிலவுது.
இப்ப நிறைய பேர் என்னுடைய வீடியோஸும் பார்த்து கமெண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அல்லது என் நம்பரும் நான் கொடுத்துருப்பேன். இந்த நம்பர் பார்த்தும் அவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணியும் நிறைய ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப இதை வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு புதுவிதமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்து வந்திருக்குது. அது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு, இப்ப உதாரணத்துக்கு வந்து டயபெட்டிக் மெல்லிட்டஸ் வந்து மிக அதிக அளவுல இந்தியாவுல இருக்குது. நம்ம குறிப்பா நம்பர் ஒன் ஒரு இருக்கக்கூடிய நாடாக வந்து உருவாகிட்டு இருக்கிறோம். உருவாயிருச்சுன்னு வைங்களேன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு, ஒரு குறிப்பிட்ட உடல் உபாதைக்கு, ஹை பிபி ஆகட்டும், கொலஸ்ட்ராலை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி, நம்மளுடைய டயபெட்டிக் மெல்லிட்டஸ் வந்து நீரிழிவு நோயை வந்து எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, இது போன்ற பல விஷயங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரு உடல் உபாதையை எடுத்துட்டு நம்ம அதுக்கு எந்த முறையில சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கலாம். என்னுடைய, அதாவது நான் என்னென்னலாம் விஷயங்களை கத்திருக்கிறனோ அதையும் தவிர மற்றவர்களுடைய ஆலோசனைகளும் எடுத்து, இப்ப நிறைய ஹீலர்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். டயபெட்டிக்கை வந்து நம்ம எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, உடல் எடையை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத பத்தி நீங்களே நிறைய கிளாஸஸ் எல்லாம் வந்து நிறைய செஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பல வல்லுநர்களுடைய ஆலோசனையும் எடுத்து அவங்களுக்கு வந்து பர்டிகுலரா இந்த ஒரு ஒரே ஒரு நிமிஷம் சார். ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நோயை எடுத்து அதுக்கு நம்ம எப்படி தீர்வு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் தனியா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அது வந்து ஜென்ரலா எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க. அதே போல டிகே ஹெல்த் டிப்ஸ்ல வந்து நிறைய மக்கள் ஃபாலோ பண்றாங்க. பட் அதை வந்து சீரியஸா எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியாது. வெதர் தே ஆர் ஃபாலோயிங் இட் அப் ஆர் நாட் ஃபாலோயிங் இட் அப், அதை வந்து அவங்க பின்பற்றுறாங்களா இல்லைங்களா அப்படி இல்லைங்கிறதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இதுல யார் என்னுடைய வீடியோஸ்ல யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் ஓபன் பண்ணி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலமா அவங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி வந்து தீர்வை கொடுப்பது அப்படிங்கறத வந்து நம்ம ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு ஐடியால இருக்கிறேன். ஒரு புதிய முயற்சியை வந்து இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சோ இது இது வந்து கண்டிப்பா நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இல்லை, இது உங்களுடைய இது கருத்து ஏதாவது இருக்குதா? இதுதான் சரியான முறை அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் எப்படின்னா, நான் ஒரு வீடியோ போடும் பொழுது எல்லாருமே பார்ப்பாங்க, நாலேஜ் எடுத்துக்குவாங்க. அந்த நாலேஜ் அவங்களுக்கு சேர்றது ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த தீர்வை கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பாடி இருக்கும். இப்போ உங்களுடைய ஓகே. அனாட்டமி, என்னுடைய அனாட்டமி வேற. இந்த இடத்துல ரெண்டுமே உங்கள் வீடியோ வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி பொருந்துமானா பொருந்தாது. அப்போ அதில் ஒரு மைன்யூட் விஷயம், ஈவன் ஒரு மைக்ரோ அளவுக்கு ஒரு மாற்றம் இருந்தாலும் கூட ஒர்க் ஆகாது. அப்போது ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய பிரச்சனையை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி அதில் நீங்கள் கரெக்டாக என்னை பற்றி தெரிஞ்சு என்னுடைய உணவு பழக்கங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வேலை பளு எப்படி இருக்குது, குடும்ப சூழல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்வு கொடுக்கறது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் இதில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பர்டிகுலர் பீப்புளுக்கு ஒரு இப்போ ஒபேசிட்டின்னா தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க, டயபெட்டிக் மெலிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்கும் ஃபுட்டை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் அந்த முழுமையான என்ன சொல்கிறது பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா நீங்களும் நேரத்தை விரயம் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குன்னு எனக்கும் தெரியும். இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு ஒரு சரியான ஒரு பெனிஃபிட் மக்களுக்கு போய் சேரணுங்கிற உங்கள் எண்ணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படி சிறப்பாக இருக்கும். இதை எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்த போறீங்க? இந்த லிங்க்ல நான் எப்படி இந்த சேர்றது? வீடியோ தான் இப்ப நம்ம பேசி இருக்கிறோம். இதே வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப்ல பொதுவான அந்த டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனல்லையும் ஃபேஸ்புக்லயும் நான் வந்து இதை போஸ்ட் பண்ண போறேன். இந்த பதிவை வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் இருக்கும். ஸோ இதை பார்க்குறவங்க அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டது, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலராக என்னுடைய பர்சனல் சர்வீஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இணைந்து கொள்ளலாம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு வந்து தீர்வு வந்து கொடுக்கப்படும். ஒரு வாரம் வந்து நம்ம ஒரே ஒரே விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். 1 வீக் வந்து நம்ம டயபெட்டிக் பத்தி டிஸ்கஸ் பண்றோம், அடுத்த வீக் வந்து ஒபேசிட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் வீக் வந்து அதே மாதிரி வந்து ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால், இப்படி என்னென்னலாம் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், இப்ப மக்களுக்கு அதிகமா இருக்கக்கூடியது இந்த முட்டி வலி, ரொமட்ராய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நோய்களையும் வந்து ஒவ்வொரு வார டாபிக்கா எடுத்து அந்த நோய்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து 1 to 1 தான், அதாவது நான் சொல்றதுதான் அப்படிங்கிற
அப்படிங்கிறதும் இல்லாம பல தரப்பட்ட நிபுணர்களின் கருத்துக்களையும் வந்து அதுல பதிவிடப்படும். இந்த நோய்க்கு வந்து எதை செஞ்சா தீர்வு, அதாவது எந்த தெரப்பி முக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. இதுல நம்ம இதை பண்ணுங்க, இதுதான் நீங்க ஒரு அலோபதியில போய் தான் தீர்வு, இது வந்து நல்லா போகும். முக்கியமான கருத்து என்னன்னா, எதை செஞ்சா உங்களுக்கு நல்லா போகும், இதை நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா போகும். அது எந்த தெரப்பியா வேணாலும் இருக்கட்டும், அக்குபஞ்சரா இருக்கட்டும், நேச்சுரோபதியா இருக்கட்டும், இல்ல யோகா தெரப்பியா இருக்கட்டும், எந்த தெரப்பிலையும் வந்து ஒரு அதாவது பலன் கொடுக்கக்கூடியது எது, மக்களுக்கு வந்து குணமாகுவது எப்படி, அந்த குணமாகுவதற்கு உண்டான வழிகளைத்தான் வந்து நம்ம தேடி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி, நிறைய அதுக்குண்டான ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன்னா அது வந்து சாதாரணமா சொல்ல முடியாது, எடுத்தோடனே நான் சொல்ல முடியாது இல்லைங்களா. இப்ப நான் ஒரு விஷயத்த பத்தி நான் பப்ளிக்கா பேசுறேன்னா அதுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். சில ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்குண்டான ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்து என்னென்னலாம் பண்ணனா இதுல குணம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து முதல்ல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மக்களுக்கு நான் கொடுக்க போறேன். கண்டிப்பா இது கொடுக்கும் போது இதை ஃபாலோ பண்றவங்க இது வந்து கண்டிப்பா அதுல வந்து 100% பெனிஃபிட் அடைவார்கள். இது பேர் வந்து இன்டகிரேட்டட் தெரப்பி. இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த சேவை மிக சிறப்பாக வரும். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. அற்புதமான ஒரு தேங்க்யூ சார். புதிய முயற்சி. இதில் மக்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து பயன் பெறணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். டிகே ஹெல்த் டிப்ஸ் வந்து ஒரு புதிய சர்வீஸை முன்னெடுத்து செய்ய போகிறீங்க. பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலால் மிக சிறப்பான மக்கள் பயனடைக்கக்கூடிய விஷயங்கள் போய் அவங்களுக்கு சேர்வதற்கு முழுமையாக உங்களுடைய அந்த என்ன சொல்ல நாலேஜ் பயன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து இந்த லிங்கை வந்து பயன்படுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து உங்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்திற்கு என்னெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலான்னு தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.